பட்ஜெட்டை பற்றி கேட்டீங்க நீங்கள். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு வேறு விதமான ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. என்ன எதுக்குன்னா இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக, அதாவது அரசு வேலைகள் எல்லாமே ஒன்று தற்காலிக வேலைகள் அல்லது தனியார் வேலைகளாக, ஒன்று ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஒர்க்ஸ், இல்லைன்னா டெம்பரரி ஒர்க்கர்ஸ். இந்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துங்க, போக்குவரத்து துறையில் இப்போது அந்த பேருந்துகளை இயக்கணும்னா அரசு நிதி கொடுக்குமா, அந்த பேருந்துகளை தனியார் நிறுவனங்கள் இயக்குவாங்களாம். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக் பஸ் இது திமுக தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு அவங்கள பின்பற்றுறீங்க? அதே போன்று இபி மின்சாரத்துறையில் அந்த தற்காலிகமாக இருக்கின்ற பணியாளர்களை அது அவங்களுடைய பணி நிலைப்புலாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் தற்காலிகமாக தான் இருக்கணும். அதுலேயும் எப்படி கான்ட்ராக்ட் கொடுக்கலாம்? துப்புரவு பணியாளர்களை அவங்கள தனியார் மயமாக்குறது, அந்த வேலைகள்லாம் எல்லாமே இப்போ தனியார் மயமாக்குகின்ற ஒரு சூழல். இப்போது ஒரு ஜிஓ ஒன்று இருக்கு என் கையில். இல்லை என்னென்னா, சமீபத்தில் மான்டேக் சிங் அலுவாலியா அவரை தமிழ்நாடு அரசு ஒரு ஐவர் குழு, அவர் தலைமையில் ஐவர் குழு தமிழ்நாட்டுக்கு வருவாயை எப்படி எந்த துறையில் ஈட்டலாம் என்று அது வரி வருவாய், வரி அல்லாத வருவாய் எப்படி கொண்டு வரலாம், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அதற்கு பரிந்துரையை சொல்லியிருக்கிறாங்க. அதில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா advise the government on measures to augment the state's own tax and non-tax revenues and on policy and administrative measures to improve revenue buoyancy and efficiency and self-reliance. It okay. Identify new and under-tapped sources of revenue and to examine non-tax avenues including PSU dividends, land and asset monetization and improved user charges. இதில் தான் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு நிலம், இதில் எப்படி வருவாய் ஈட்டலாம்? ஒன்று நிலத்தை விற்கிறது, இல்லை நிலத்தை லீஸ் கொடுக்கறது. அது இல்லாமல் யூசர் சார்ஜஸ்னால் என்ன? இப்போ மின் கட்டணம் எப்படி உயர்த்தலாம், பேருந்து கட்டணத்தை எப்படி உயர்த்தலாம், வருவாயை மக்களை பிழிஞ்சு எப்படி வருவாயை ஈட்டலாம். மான்டேக் சிங் அலுவாலியா என்பவர் அவர் உலக வங்கியில் பணியாற்றினார். அதன் பிறகு பிளானிங் கமிஷன் டெபுட்டி சேர்மனாக இருந்தார். அவருடைய வேலையே என்னென்னா இருக்கிற ப்ரைவேட்டைசேஷன் தான். அவர் ப்ரைவேட்டைசேஷன் எக்ஸ்பர்ட். எல்லா அரசு வேலையும் அரசு துறையும் தனியார்கிட்ட கொடுத்துட்டு அதில் வருவாயை மானிட்டைசேஷன். அது அப்படி எல்லா வேலையும் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அரசு வேலைகள் எங்கே இருக்கும்? சமூக நீதி எப்படி நீங்கள் பின்பற்றுவீங்க? இடஒதுக்கீடு எப்படி நீங்கள் பின்பற்றுவீங்க? நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் கிட்டத்தட்ட காலியாக இருக்கின்ற அரசு வேலைகள் அத்தனையும் நிரப்பவும் சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கி 6.5 லட்சம் அரசு வேலைகள் காலியாக இருக்குது தமிழ்நாட்டில். இதில் இன்னொரு வேடிக்கையான ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்ட் வேஸ் ஆஃப் என்ஹான்சிங் ரெவென்யூ ஃப்ரம் ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் through changes in regulation and taxation policy on liquor. இதுக்கு தான் மான்டேக் சிங் அலுவாலியா கூப்பிட்டீங்களா? டாஸ்மார்க் வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு, மதுவால வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு பக்கம் நீங்கள் படிப்படியாக மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொல்கிறீங்க, மற்றொரு பக்கம் நீங்கள் மதுவில் எப்படி கூடுதலாக வருமானத்தை எப்படி ஈட்டலான்னு. அப்போ என்னதான் உங்களுக்கு நிலைப்பாடு? இது இல்லாமல் மது விற்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு செயலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆப். உங்களை மக்கள் தேர்வு செய்ததுக்கு காரணமே கடந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மதுவால் போதை பழக்கத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லை, அதனால தான் உங்களை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் நீங்களும் அந்த மதுவை எப்படி இன்னும் கூடுதலாக விற்கலாம், டாஸ்மாக் கடை எப்படி தனியார் கிட்ட கொடுக்கலாம், மதுவுக்கு எப்படி செயலியை பயன்படுத்தி இன்னும் மது விற்பனை அதிகப்படுத்தலான்னு சொல்றதுன்னா, அப்போ நீங்க ஒரு பக்கம் சிங்கப்பெண்ணின்னு ஒரு பண்றீங்க, இன்னொரு பக்கம் மது குடிங்க, அதிகமாக குடிங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அது நாளைக்கு நாங்கள் முடிவு பண்ணுவோம். பாட்டாளி முடிச்சு நாளைக்கு காலையில் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஏன்னா இன்னொன்று, இந்த கூட்டமே நாளைக்கு நடக்கிற நிச்சயமாக யாரும் திமுக போக போகிறதில்ல, அண்ணா திமுக போக போகிறதில்ல. நடக்கிறதே என்னென்னா, திமுக நிலைப்பாடு தெரிந்து கொள்ளத்தான் காங்கிரஸ் மூலமாக இந்த கூட்டம் நடைபெறுது. அப்போ இன்னும் மத்திய அரசே அறிவிக்கலை, டீலிமிட்டேஷன் நாங்கள் கொண்டு வருமா வரலையான்னு மத்திய அரசு அறிவிக்கலை. அறிவிக்காத பொழுது இந்த ஒரு கூட்டம் எதுக்கு?
இல்லைங்க, இது அவருடைய நம்பிக்கை, அவருடைய விருப்பம் தான் அதெல்லாம். இது ஒரு விவாத பொருளாக ஆக்க தேவையில்லை, அவசியமே கிடையாது. அதில் அவரவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதில் வந்து வழிபடலாம். இது இந்திய நாடு, சுதந்திர நாடு. அதனால் இது ஒரு விவாத பொருளாக நம்ம வைக்க தேவையில்லை.